அன்பான சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நிம்மதி உன் பாசம். நிம்மதி எங்கள் பாசம் என்னது? நம்மளுக்கு நிம்மதி எதில் கிடைக்கி? நம்ம தாய் தகப்பனர், நம்ம குடும்பம் அவை சந்தோஷத்தில் தான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கிது. நம்மளுக்கு யார் மேலே பாசம் அதிகம் இருக்குது? நம்ம தாய் தகப்பனார் முதல், அது பிறகு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, கல்யாணம் கட்டினவனுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகள் மேலே இருக்கும். அது பிறகு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். அது பிறகு நம்ம ஆண்டவரை தேடி பார்க்குறோம். ஆனால் கடவுள் எப்படி சொல்கிறாரு? வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? அது படித்து பார்த்தால் கடவுள் சொல்வார், என் ஸ்தானம் தான் முதல் ஸ்தானம் இருக்கணும். என் ஸ்தானம் தான் முதல் ஸ்தானம். குடும்பம், பாசம், அது எல்லாம் நான் தான் கொடுக்கவர். அது எல்லாம் எனக்கு தான் சொந்தம். இப்போ நம்ம மத்தேயு 22:37 படித்து பார்த்தால் கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்லுவார்? தான் கடவுளை, தான் தெம்பு, தான் பலம், தான் ஆத்மா வச்சு தான் கடவுளை நேசிக்கணும். எல்லாற்றும் முதல் காரியம் இந்த காரியம் தான் செய்யணும். தான் கடவுளை, தான் ஆத்மா, தான் பலம், தான் தெம்போடு கடவுளை தான் முதல் நேசிக்கணும். ஆனால் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம். நம்மளுக்கு ஒரு தாய் தகப்பனர் இருக்காங்க, அக்கா தங்கச்சின்னு இருக்காங்க, அண்ணன் தம்பினே இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது. நம்ம இவன் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவன் மத்தியில் வாழ்விச்சில் நம்மளுக்கு எல்லாம் முதல் இவ்வளோ மேலே தான் அக்கறை. இப்போ கடவுளுக்கு 2வது ஸ்தானம். நம்ம கொடுக்க ஸ்தானம் கடவுளுக்கு 2வது ஸ்தானம். கடவுள் இதுதான் சொல்கிறார், முதல் ஸ்தானம் எனக்குள்ளது இருக்கணும்ப்பா, 2வது ஸ்தானம் அவளுக்கு இருக்குது. இதே வசனம் படித்து பார்ப்போமே. வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 10:34-37 வரை படித்து பார்த்தால் கடவுள் என்ன சொல்லுவார் தெரியுமா? கடவுள் இயேசுவோட வார்த்தை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த உலகத்தில் நிம்மதி கொடுக்க வந்திருக்கேனா? இல்லை. நான் ஒரு மகளை தாயோட பிரிக்க வந்திருக்கேன். நான் ஒரு மகனை தகப்பனரோடு பிரிக்க வந்திருக்கேன். நான் ஒரு மருமகளை மாமனரோட பிரிக்க வந்திருக்கேன். ஒரு மருமகனை மாமனார் கூட பிரிக்க வந்திருக்கேன். மாதிரி பிரச்சனை உருவாகணும்னாலும் நாளைக்கு பிரச்சனை வீட்டிலேருந்து தான் பிரச்சனை உருவாகும். விளைந்து பிரச்சனை, அது 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை எல்லாம் வீட்டிலேருந்து தான் உருவாகும். யாராவது தான் தாயே, தான் தகப்பனார், தான் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, பொண்டாட்டி பிள்ளைகளை என்னோட அதிகம் நேசிக்கணும். அவன் எனக்காக இல்லை. கடவுள் சுத்தமாக சொல்லி வச்சிருக்காரு. இப்போ எல்லா வீட்டில் இதுதானே நடக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் முதல் ஸ்தானம் யாரு? உண்மையால் மனசோட சொல்லி பாருங்க. இப்போ நம்மளோட கவலை இருக்கும் நம்ம வீட்டை பற்றி. கடவுள் 2வது ஸ்தானம். அதான் கடவுள் சொன்ன வார்த்தை. தான் கடவுளை முதல் ஸ்தானம் கொடுத்து பழகுங்க. நம்ம இப்படி சூழ்நிலை இருக்கும், உண்மைதான். நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், உண்மைதான். மிருகமும் இப்படி தானே இருக்கும். மிருகமோட குட்டி கூட நம்ம கை வச்சால் மிருகம் கடிக்க நிற்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மிருகத்தை நம்ம நடுவில் வித்தியாசம் என்னது? அதோட ஆத்மா இருக்குது, நம்மளோட ஆத்மா இருக்குது, நம்மளோட ஆவியும் இருக்குல்ல. இந்த ஆவி காரணம்னு கடவுள் நம்மகிட்ட சொன்ன வார்த்தை. அவர் நமக்கு ஞானம் கொடுக்காரு. அவர் தான் நம்மளை கத்தி கொடுத்தாரு. முதல் ஸ்தானம் கடவுளுக்கு தான் இருக்கணும். தான் கடவுளை, தான் ஆத்மா, தான் பலம், தன் தெம்பு வச்சு கடவுளை நேசிக்கணும்.
கடவுள் இருக்காருன்னே தான் எல்லாமே இருக்குது. அப்படியே யோசித்து பாருங்களாம். கடவுள் இருக்கனே தான் குடும்பம் இருக்குது. கடவுள் இருக்காங்கன்னே தான் பொண்டாட்டி புள்ளிகள் இருக்குது. கடவுள் இருக்காங்கன்னே தான் எல்லாமே இருக்குது. எல்லாரும் இருக்காங்கன்னு கடவுள் இருக்காரா? நம்மகிட்ட இன்னைக்கு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நம்ம குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கோ இருந்தாலுமே அது யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது தானே. அப்போ கடவுள் இருக்கிறதுக்கு காரணம் தான் நம்மகிட்ட இதெல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம குடும்பம் இருக்குன்னே கடவுள் இருக்காரா? இல்லை இல்லை. அதுக்காக தான் கடவுள் சொன்ன வார்த்தை, நான் நிம்மதி கொடுக்க வரலை. இந்த உலகத்தில் நான் நிம்மதி கொடுக்க வரலை. நான் இந்த குடும்பத்தில் மகளை தாயோட பிரிக்க வந்திருக்கேன், மகனை தகப்பனோட பிரிக்க வந்திருக்கேன், மருமகளை மாமியார் கூட பிரிக்க வந்திருக்கேன், மருமகனை மாமனார் கூட பிரிக்க வந்திருக்கேன். நம்ம அந்த ஸ்தானம் கொடுத்து தான் ஆகணும். கடவுளுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்து பாருங்க. எல்லாம் விஷயம், சின்ன விஷயம் பெரிய விஷயம், முதல் கடவுளை வைங்க. கடவுளுக்காக ஜெபிங்க, கடவுளுக்காக ஆராதிங்க, கடவுளை நேசித்து வாழுங்க, கடவுள் மேலே பாய்ந்து வாழுங்க. கடவுள் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கவர் கடவுள் தான். மனுஷனால் ஒன்றுமே முடியாது, கடவுளால் தான் முடியும். சின்ன விஷயமோ பெரிய விஷயம் முதல் ஜெபம் பண்ணிங்க, முழங்கால் போடுங்க. ஏதாவது நல்லா நடந்தாலும் முதல்ல முழங்கால் போட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லப்படுங்க. ஏதாவது தப்பான விஷயம் குடும்பத்தில் நடந்தாலும் முதல்ல முழங்கால் போட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க. கடவுளை நம்மளுக்காக எல்லாம் கட்டளையெல்லாம் உடைச்சு கொடுப்பாரு. கடவுள் நினைச்சால் எல்லாம் நடக்கும். நம்மளால் முடியாது ஐயா. மனுஷனால் ஒன்றுமே முடியாது. மனுஷனால் ஒன்றுமே முடியாது. கடவுளால் மட்டும்தான் முடியும். அதான் ஜெபம் பண்ணணும், கடவுளை ஆராதிக்கணும். கடவுள்கிட்ட சின்ன விஷயமும் சில்லற விஷயமும் எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட சொல்லணும். நல்ல காரியம் இருந்தாலும் கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். ஏதாவது விஷயம் இப்படி நடந்துட்டு குடும்பத்தில் கடவுளை ஆராதிக்கணும். கடவுளை நேசித்து வாழணும் ஐயா. கடவுள் சொல்லிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்க தானே செய்யுது. இது எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் கட்டிட்டு போன அவளுக்கு வீட்டில் பங்கு வேணும், கல்யாணம் கட்டிட்டு போனவனுக்கும் வீட்டில் பங்கு வேணும். அவனுக்கும் அதிகம் செய்துட்டா, இவளுக்கு குறைய செய்துட்டா. அவளுக்கு என்னோட அதிகம் அழகான மாப்பிள்ளை கொடுத்துட்டு எனக்கு அதோட என் மாப்பிள்ளை கலர் குறை. அவள் புருஷனுக்கு நல்ல வேலை, என் புருஷனுக்கு சரி வேலை இல்லை. எனக்கு கொஞ்சம் அதிகம் கூட, அவனுக்கு கொஞ்சம் கூடு. கொடுமை நடக்க தானே செய்யுது ஐயா. நிம்மதி உண்டாய அவர் சொன்னதானே சரியா இருக்கு. அவர் சொன்னதானே வார்த்தை. எதுக்கு இது நடக்கு? இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு 2வது ஸ்தானம் கொடுத்துருக்கோம். முதல் ஸ்தானம் கடவுள் கொடுப்போம். அவர் எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. 2000 வருஷம் இப்படிதான் நடக்குது. நம்ம அதில் மாற்றம் கொண்டு வரண்டாமா? நம்ம ஒரு நாளுமே மனுஷனை சந்தோஷமாக வைக்க முடியாதுயா. இன்றைக்கி ஒரு பணம் இருந்தாலும் எல்லாமே நெருங்கி நிற்கும். இன்றைக்கி ஒரு வசதி இருந்தாலும் எல்லாரும் வாழ் காட்டுவாங்க. நாளைக்கு இந்த வசதியும் செல்வாக்கு தூர எடுத்தால் ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாதவனுக்கு தான் கடவுள் மதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? அதுவும் சின்ன சின்ன விஷயம்தான். சின்ன சின்ன விஷயத்தில் கடவுளை ஜெபிச்சு கடவுளை ஆராதனை பண்ணிவிட்டு அவரை நாமத்தை மகிமைப்படுத்திட்டு எல்லாம் நல்ல விஷயமோ தப்பான விஷயமோ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கடவுள் எனக்கு வழி காட்டி கொடு, எனக்கு ஆசீர்வாதமாக வை, எனக்கு என்ன செய்யணும் அது நீர் தான் சொல்லு, உன் விருப்பம் நடக்கட்டு, உன் விருப்பம் யான் விருப்பமாக மாறி வரட்டு. நம்ம விருப்பம் நடக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கு ஒன்றும் புரியவே செய்யுது. நம்மகிட்ட அவ்வளோ மூளையும் இல்லை. நம்மளுக்கு என்ன கண்ணுக்கு தெரிஞ்சு அதுதான் நம்மளுக்கு அக்கறையாக இருக்கும். நம்ம படித்தது தான் நமக்கு ஞானமாக இருக்கும். அது தவிர நம்ம விட்ட வேறு ஒன்றுமே இருக்காது. அதுதான் கடவுள் சொல்லுவார், ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சது போல் செய்கிறது. ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு நம்ம தாய் தகப்பனார் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அதுவும் தெரியாது. ஆனால் நம்ம தாய் தகப்பனார்னா தாத்தா பாட்டி அவளோட தாய் தகப்பனார் எல்லாமே கடவுளுக்கு தானே தெரியும் ஐயா. எல்லாம் அவை தான் ஞானத்தில் இருக்காங்க. அதுக்காக முதல் ஸ்தானம் கடவுள் தான், குடும்பம் 2வது. இப்போ நம்ம என்ன செய்து வச்சுருக்கோம்? முதல் குடும்பம்னு ஆக்கி வச்சுருக்கோம். அது பிறகு கடவுள் 2வது ஸ்தானத்தில் வச்சுருக்காரு. வசனம் சொல்லுது, கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க, 2வது ஸ்தானம் இல்லை. கடவுளுக்கு முதல் ஸ்தானம். அவர்கிட்ட கேளுங்க.
அவர் சொல்லிட்டாரு நேரு, வசனத்திலே சொல்லி வச்சிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு நிம்மதி கொடுக்க வந்திருக்கேன்னா, நிம்மதி நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி என்னது சூழ்நிலை வருது, என்ன சந்தர்ப்பம் வருது, அதான் கடவுளை நேசிட்டு எல்லா காரியத்தில் கடவுள் தான் முன்னுக்கு வைங்க. நல்லா காரியம் ஜெபிங்க. ஏதாவது தப்பான விஷயம் நடந்துட்டோ ஏதாவது நடக்குதுட்டோ கடவுள்கிட்ட கேளுங்க. ஐயா மன்னிங்க, ஐயா மன்னிங்க. மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிச்சிருவார். மனம் மாறுங்கன்னு சொல்கிறாரு, இதுதான் கேட்காரு. கடவுள் நேசித்து வாழும். கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுப்போம். குடும்பம் 2வது ஸ்தானம் இருந்துட்டு போட்டு. கடவுள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் விருப்பம் தான் நடக்கணும். நம்ம விருப்பத்துக்கு அர்த்தம் இல்லை. கடவுளோட விருப்பம் நம்ம விருப்பமாக மாறட்டு. ஓ கிருபையோட தேவன், பரிசுத்தமான தேவன், ஆவியோட தேவன், வல்லமையோட தேவன், எல்லாம் குடும்பத்துலேயும் நீர் எல்லாருக்குமே ஆசீர்வாதிச்சுட்டு அவளுக்கு சரியான முறை முதல் கடவுள் தான், அது பிறகு குடும்பம். இந்த ஞானம் கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சுட்டு அவளை சரியான வழியில் கூட்டிகிட்டு போவீர். நம்பிக்கை விசுவாசத்தால் வாங்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. ஆசீர்வாதம் குடும்பம் எல்லாமே இயேசுவோட ஆசீர்வாதம் இருக்கட்டு. அவர் தேவனோட பிள்ளை, தேவன் இயேசு ஆச்சு ஐயா. அவரால் முடியும். ஆசீர்வாதம் எல்லாம் குடும்பத்தில் உங்கள் ஆசீர்வாதம் கொட்டுட்டு ஐயா. எல்லாம் உங்கள் விருப்பத்தால் நடக்கட்டும், உங்கள் நேரத்தால் நடக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதத்தால் நடக்கட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன்.